வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சேனல். போன பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் மேரேஜ் பிளானிங் பத்தி பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 25-26 வயசுல நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கிறோம். ஒரு 50-55 வயசு வரலும் வேலை செய்யறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஓய்வு காலங்கள் வருது. அப்ப அந்த ஓய்வு காலம் வரும்போது அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நம்ம பிளான் பண்ணணும். இப்போ நான் ஜென்ரலா எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 30 வயசுல நம்ம படிச்சு கிடிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் முடியறது அந்த 30 வயசு ஆகுதுன்னு வைங்க. அந்த 30 to 60ல நம்ம உழைக்கும் போது என்ன அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு வரக்கூடிய 60ல இருந்து ஒரு 90 வரலும் நம்மளுக்கு ஒரு வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த 30 வருஷத்துக்கு ஆகும். அதாவது முதல் 30, 2வது 30, 3வது 30, 3 30 இப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம இப்படி பிரிச்சுக்கணும். அப்ப என்ன அப்படின்னாக்க அந்த 25-26 வயசுல நம்ம வேலைக்கு போகும்போதுல இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். கட்டாயம் 30 வயசு ஆச்சுன்னா நம்ம நிச்சயமா பிளான் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு டியூரேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ 30ல இருந்து எந்த வயசுல ரிட்டையர் ஆக போறது? சில பேர் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இருக்கிறான். 45 வயசுல ஆரம்பிறான், 50 வயசுல ஆரம்பிறான், 55ங்கிறான். நமக்கு தெரியல. சோ எந்த வயசுல நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்ரலா நம்ம சொல்றது 60 வயசு வரலும் ரிட்டையர்மெண்ட் 60ல நம்ம பண்றோம்னு சொல்லி ஜென்ரலா சொல்றோம். ஆனா சில பேர் 55ல இருந்தே எனக்கு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா 55 நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த வயசு உங்களுடைய சாய்ஸ். இப்போ கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப ஒரு 30 வருஷத்துக்கு நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம நம்ம ஓட்டணும் அப்படின்னா கம்பல்சரியா நம்ம அந்த பிளானிங் பண்ணாட்ட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு குடும்பத்துக்கு செலவு ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா அதுவே ஒரு 25 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு ரெகுலரா மாசம் மாசம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரா மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்தா போறோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு பிளான் பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். ஆனா கான்செப்ட் நம்மளுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்ங்கிறது உறுதியா வேணும். இப்போ ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், நீங்க நோட் புக்ல கூட எழுதி பாருங்க. 10950 10,950 அது என்னவா இருக்க முடியும்? நான் இதை ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சார் அது என்ன சார் ஸ்கூல் ஃபீஸா இல்ல நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் இப்போ 60 வயசுல நீங்க ரிட்டையர் ஆறீங்க, 10 வருஷத்துக்கு நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணுங்க? 3 வேளை நம்ம சாப்பிடணும். மினிமம் டு மினிமம் 3 வேளை நம்ம சாப்பிடணும். அப்போ ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 365 நாள், 365 இன்டு 3 அப்படிங்கறத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1095 வரும். 1095 இன்டு 10 வருஷத்துக்கு நம்ம உயிரோட இருக்கோம்னு பிளான் பண்ணா 10,950, அதாவது 10,950. தட் இஸ் 10950. இதுதான் சார். இது என்ன பாலாஜி இருக்கு? 10,950 வாட்டி சாப்பிட்றோம், இது என்ன பெரிய இதுவா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப நான் அவருக்கு சொன்ன பதில் என்னன்னா, சார் இப்போ ஒருவேளை சாப்பாடு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10,950 வாட்டி நீங்க சாப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் 11 லட்சம் ரூபாய் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. பாருங்க, சாப்பாட்டுக்கு மட்டுமே. கடவுள் பாக்குறாரு, ரொம்ப நல்லவரா இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தானே என்ன ஆகுதுங்க? சரி, இது நமக்கு மட்டும்தான். நம்ம ஒய்ஃபையும் சேர்த்துட்டீங்கன்னா அந்த அம்மாவும் 1095 இன்டூ 10 10,950 அவங்களுக்கு ஒரு 11 லட்சம் ரூபாய். என்ன பண்ண போறோம் பாருங்க. சாப்பாட்டுக்கே கணவன் மனைவி 10 வருஷத்துக்கு இருக்கணும்னா 22 லட்சம் ரூபாய் வேணும். இதே இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 44 லட்சம் ரூபாய் சாப்பிடறதுக்கு மட்டுமே வேணும். அதுலயே நான் சொன்ன அவர்கிட்ட, சார் கண்டிஷன் அப்ளை சார், ஏதாவது உடம்பு முடியலன்னா அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும். துணி எல்லாம் கிழிச்சு போயிடுது அப்படின்னா தைச்சு தான் போட்டுக்கணும். கல்யாண காட்சிக்கெல்லாம் போக முடியாது. எந்த பேரன் பேத்தி எல்லாம் காலில் விழுந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை அன்பா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும். எதுவும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியாது. கஷேத்ராடங்கள் கோவில்கள் எல்லாம் போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டார். ஏன்னா நீங்க சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சிருக்கீங்க, பட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை? அதுதான் இந்த ரிட்டையர்மெண்ட். அப்ப நம்மளுக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் வேணுமா? ரிட்டையர்மெண்ட் போது மாசத்துக்கு 50,000 ரூபாய் வேணுமா?
1,00,000 வேணுமா அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இல்ல சார் அவ்வளவு பணம் கட்டணும்னா இப்ப என்னால கட்ட முடியாது. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ மினிமம் இப்போ 1,00,000 உங்களுக்கு வேணும்னா ஒரு 50,000 முதல்ல பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 50,000 பிளான் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஆனா பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல சார் எனக்கு 1,00,000 கட்டுற அளவுக்கு இருந்தா தான் நான் பிளான் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து டோட்டலி வேஸ்ட் ஆயிடும். இப்போ என்னை பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி பயணம், அதாவது ஒரு ரயில் பயணத்தை நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளானிங்க வந்து நான் ஜென்ரலா அந்த ட்ரெயின்ல வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம வந்து சென்னை டு டெல்லி போகணும் அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து டிக்கெட்லாம் நம்ம புக் பண்ணா நம்மளுடைய பிரயாணம் வந்து உறுதியாயிடும். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மனைவி, குழந்தைகள் எல்லாரும் சேர்த்து போறோம் அப்படின்னாக்கா 4 பேரோட பயணமும் உறுதியாகுது. ஏன்னா நம்ம டிக்கெட்டை வந்து முன்பதிவு பண்ணிட்டோம். அந்த பயணம் வந்து சிறப்பா இருக்கும். இது வந்து ரிசர்வ் பண்ணி போகும்போது. இல்ல சார் பாத்துக்கலாம், டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்வ் பண்ணாம தட்கல்ல புக் பண்ணிக்கலாம், கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க லேட்டா பிளான் பண்ற மாதிரி. நம்மளுக்கு வந்துட்டு டிக்கெட் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், இந்தியாவே புக் பண்ணுவாங்க தெரியும். இல்ல சார் பாத்துக்கலாம் சார், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்ரிசர்வ்ல போனா பிளானிங்கே இல்லாத வாழ்க்கை. என்ன பண்ண போறோம் யோசிச்சு பாருங்க. அன்ரிசர்வ்ல நம்ம ஃபேமிலியோட போக முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம பிளான்டு லைஃபா அப்படின்னா ரிசர்வ் டிக்கெட் தள்ளி போடுறீங்க அப்படின்னா தட்கல்ல புக் பண்ற மாதிரி பண்ண முடியாது. காஸ்ட் ஜாஸ்தியா கொடுக்க வேண்டியது வரும், வயசு அதிகமா போயிடும், ரொம்ப கஷ்டம். இல்ல பண்ணவே இல்லை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது அன்ரிசர்வ்ல போறாங்க. சோ பாருங்க, ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் போகக்கூடிய வண்டி பயணத்துக்கே நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம பண்றோம்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப ஓட்டணும். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு எப்படி பிளான் பண்ணணும் அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளான்ல பல வகைகள் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணணுமா, அந்த கார்பஸை கிரியேட் பண்ணி நீங்க அதை பேங்க்லயோ மற்ற துறையிலையோ நீங்க போட்டுட்டு மாசம் மாசம் பென்ஷன் வாங்கிக்கணும்னு விரும்புறீங்களா? அல்லது அன்னைக்கு தேதியில வட்டி என்ன இருக்குன்னு தெரியாது சார், நம்மளுக்கு வந்து ரெகுலரா பென்ஷன் வர மாதிரியே வேணும்ன்ற மாதிரி பிளான் பண்றீங்களா? எப்படி நீங்க பிளான் பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் நிச்சயமா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பண்ண வேண்டிய ஒன்று. இல்ல சார் எனக்கு சின்ன வயசு தானே, 25 வயசு தானே, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற வேலைகள்ல ஒரு புதுசா மொபைல் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, பெரிய துணிமணிகள்லாம் வாங்குறது, அந்த கவனத்தில் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பிளானிங்கே பண்ண முடியாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளான் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் எவ்ரிபடி. இதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஸோ மற்றும் ஒரு பதிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணா பினான்சியல் சர்வீசஸ் சேனலோட இணைந்திருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கோம். உதாரணங்களோட விரிவான பிரசன்டேஷனோட ஃபியூச்சர்ல வரக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.